பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இரவு 11 மணி. வீட்டில் ரகு மட்டும் தனியாக இருந்தான். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதால ஒரு மெழுகுவர்த்தியை மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தாகம் எடுக்கவே தண்ணி குடிக்கலான்னு சமையல் அறைக்கு போகிறான். போகும்போது செவுத்துல ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. ரகு அந்த கண்ணாடியை கடக்கும்போது தற்செயலாக தன் பிம்பத்தை பார்த்தான். கண்ணாடியில் தெரிந்த ரகுவின் உருவம் மெழுகுவர்த்தியை பிடித்து கொண்டு அவனைப் போலவே பார்த்து கொண்டிருந்தது. ரகு சமையலறைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வரும்போது மீண்டும் அதே கண்ணாடி முன் நின்றான். இந்த முறை அவனுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமா தெரிந்தது. கண்ணாடியில தெரிந்த ரகுவின் பிம்பம் செய்வது போலவே தன் கையில் இருந்த மெழுகுவர்த்தியை அணைப்பது போல பாவனை செய்தது. அடுத்த நொடி ரகுவின் ரத்தம் உறைந்து போனது. கண்ணாடிக்கு வெளியே இருந்த ரகு மெழுகுவர்த்தியை அணைக்கவே இல்லை. ஆனால் கண்ணாடிக்கு உள்ளே இருந்த அவனோட பிம்பம் மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சது. கண்ணாடியின் உள்ள இப்போ கும் இருட்டா இருக்கு. ஆனால் வெளியே ரகுவோட கையில் இன்னும் மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நடுக்கத்துடன் மெல்ல கண்ணாடியை உற்று பார்த்தான் ரகு. திடீர்னு கண்ணாடிக்கு உள்ள ஒரு பெண்ணுடைய முழு உருவம் முகம் சிதைந்த நிலையில தெரிந்தது. அந்த பெண் ரகுவை பார்த்து, நீயும் இனிமே இந்த கண்ணாடிக்குள்ள தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ள இழுத்துக்குச்சு. ஒரு நீண்ட சத்தத்தோடு ரகுவின் குரல் கண்ணாடிக்குள்ளேயே முடிந்து போனது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அமானுஷ்யமான கதைகளை கேட்கணும்னா நம்ம வளரி வேந்தன் வலையொலியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துக்குங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.